இன்றைக்கி நம்ம நைட்டு ஒரு டின்னருக்கு சப்பாத்தி செஞ்சுக்கலாம். கொஞ்சம் சிக்கன் குழம்பு மதியானம் வச்சது இருக்குது. நான் அந்த வீடியோ எடுக்கலை இன்றைக்கி. ஏற்கனவே சிக்கன் குழம்பு ரெசிபி போட்டிருக்கிறேன். அதனால் இப்போ நான் ஒரு கப் மாவு எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் சால்ட்டு போட்டிருக்கேன். பாருங்கள், கொஞ்சமாக நான் வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றுறேன் பாருங்கள். கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றுனீங்கன்னா சூப்பராக இருக்கும். கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம நல்லா சப்பாத்தி மாவு பிசைஞ்சிட்டோம். இந்த மாதிரி பிசைஞ்சாச்சு. ஒரு 20 நிமிஷம் கழித்து மூடி வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் சப்பாத்தி போடும்போது பார்க்கலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் எப்போயுமே சுடு தண்ணி ஊற்றி பிசைங்க, நல்லாயிருக்கும். வெதுவெதுப்பாக தண்ணி ஊற்றி பிசைங்க, நல்லாயிருக்கும். நான் அப்படி தான் எப்போயும் சப்பாத்திக்கு பிசைவேன். பூரிக்கு நம்ம அப்படி பிசைய தேவையில்லை. இப்போ நம்ம ஒரு 20 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். நம்ம மாவு பிசைஞ்சு ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இது பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க சப்பாத்தி. பெரும்பாலும் நாங்கள் இப்படி தான் பிசைவோம். நீங்கள் இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இது நம்ம கடை மாவு கிடையாது. வீட்டில் நம்ம கோதுமை ரேஷனில் வாங்கி அரைச்ச மாவு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம சப்பாத்தி போடும்போது காட்டுறேன்.